ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். எனக்கு இந்த டைம் வந்து கொடைக்கானல் ட்ரிப் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். என்னன்னா, சுத்தி சுத்தி ஏதோ 2 பேரோட கான்வர்சேஷன் இருக்கணும், ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுனால, ஏதோ ஒண்ணு எடுத்தா மாரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கொடைக்கானல் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் கொடைக்கானல் வந்து ரூம்குள்ளேயே போயிடுச்சு. மேபி மழைனால அந்த மாரி ஷூட்டிங் வந்து எடுக்க முடியலையா என்ன அப்படிங்கிறத பத்தி தெரியல. ஆனா, ஹீரோ உண்மையிலேயே பாராட்டணுங்க. 2, 3 நாளா வந்து ஒரே காஸ்டியூம் அவங்க அப்பாவோட காஸ்டியூம்லயே வந்து சுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த தொல தொல ஷர்ட்லயே. இது என்என்பியோட ஷூட்டிங் லொக்கேஷன்ல எடுத்த பிக்கு நம்ம ஹீரோவோடது. அதுலயுமே ரீசென்ட்டான டேஸ்ல தொல தொலன்னு தான் ஷர்ட் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. 20 மினிட்ஸ்ல ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ் வந்து இவங்க 2 பேர சீன்ஸ் காட்டுறாங்க அப்படின்னா, ஏதோ கான்வர்சேஷன் பேசணும் அப்படின்னு பேசுற மாரியே இருந்துச்சு. ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப நாங்க அப்படி வளர்ந்துருப்போம், இப்படி வளர்ந்துருப்போம் அப்படிங்கிறதையே தான் காவேரி ரிஜிஸ்டர் பண்ற மாரி. அது ஃபன்னா சொன்னாலுமே, எத்தன முறமா சொல்லுவ நீ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. கொஞ்சம் டைரக்டர் சார் மூவ் ஆன் ஆகி சீன்ஸ் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற மாரி. இது நான் ஃபீல் பண்ணது. திட்டாதீங்க ரசிகர்கள்லாம். அஜய் ராகினியோட மேரேஜ் வந்து கோவில் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா, இங்க மாப்பிள்ளைய காணோம் அப்படிங்கிற மாரி ராகினியோட அப்பா பசுபதி வந்து புலம்பிட்டு இருக்காரு. ஆனா, பின்னாடி இருந்து நம்ப நிவின் வந்து சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அஜய கடத்திட்டாரோ! அதனால தான் மண்டபத்துக்கு வரலையோ! இங்க அதனால தான் ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரோ! அப்படிங்கிற மாரி தோணிட்டு இருந்துச்சு. ஆனா, இந்த லொக்கேஷன்ல தான் வந்து விஜய், காவேரி 2 பேருமே இருந்த மாரி இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட்லயுமே கங்கா, குமரன் வந்து கொடைக்கானல் போன மாரி காட்டல. ஆனா, கங்கா, குமரன் கொடைக்கானல்ல இருக்கும்போது, காவேரி, விஜய் இவங்களுமே கொடைக்கானல்ல இருந்தாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாம வந்துகிட்டு இருக்கே ட்ராக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னவோ ஒரு வேளை அஜய் வந்து நிவின் கடத்திட்டு தான் வந்து இங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரோ, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரின்னு தோணுச்சு. கன்ஃபார்மா தெரியல. வெயிட் பண்ணியா பார்க்கலாம். நிவினோட அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க.